சேலம் மாநகர ஆணையர் மற்றும் ஆர்எஸ்கே மேலாளர் ஆகியோரின் கவனத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக வேண்டுகோள். சேலம் மாநகராட்சி 56, 57 2 வார்டுகளுக்கு இடையிலான பிரச்சனையை சுமூகமாக மணி என்பவர் மூலமாக தீர்த்து வைக்கப்பட்டது. ஆனாலும் இந்த 4 பேர் புகார் அளித்த காரணத்துக்காக பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த துளசி, அருள்மணி போன்ற 4 பேரை தொடர்ச்சியாக நான் அவர்களை பொது இடத்தில் அவமானப்படுத்துவேன், போலி ஆவணங்கள் மூலமாக என்று சக்திவேல் தொடர்ச்சியாக பணி செய்து கொண்டிருப்பதாக தகவல் அறிகிறது. சக்திவேல் இத்தகைய செயலில் ஈடுபட்டால் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்யப்படும் என்பதை தயவு செய்து வன்கொடுமை தடுப்பு சட்டமாக அவருக்கு விளக்கத்தை கொடுங்கள். அந்த 4 பேரும் தங்கள் உரிமைக்காக அவர்கள் புகார் அளித்தார்கள் தவிர யார் மீதும் ஆதிக்கம் செலுத்தவில்லை. சக்திவேல் சாதிக ஆதிக்கம் செலுத்தினால் பேரணி ஜூன் 14க்கு பிறகு கடுமையான நடவடிக்கை கட்சி சார்பாக எடுக்கப்படும். அவர் மீது வன்கொடுமை குற்றப்புகாரை காவலுக்கு கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும். எனவே பணியாளர்களை கண்ணியமாக வேலை செய்ய அனுமதிக்கிறோம். தேவையில்லாத அவர்களுக்கு மன தொந்தரவை கொடுக்கக்கூடாது. துளசி அம்மாள் என்பவரை கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறார்கள். பொய் புகார் மூலமாக அவர்களை பொது இடத்தில் அவமானப்படுத்த வேண்டும். அத்தகைய செயல் செய்வது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின்படி குற்றம். எனவே சக்திவேல் அவர்கள் அவர் பணியை மட்டும் செய்யட்டும். தேவையில்லாத ஆதிக்கம் செலுத்தினால் சாதிய வன்கொடுமை குற்ற வழக்கில் விரைவில் பதிவு செய்யப்படும் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கண்டனத்தோடு பதிவு செய்கிறேன். நன்றி.